வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஜினி தனது எந்திரன் 2 திரைப்படத்திற்கு விளம்பரம் தேடும் முயற்சிக்காக ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். முதல் நாள் அரசியலுக்கு வருவதைப் போல தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் சில வார்த்தைகளை வெள்ளோட்டமாக விட்டார். அதாவது 1996ஆம் ஆண்டு திமுக மற்றும் தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது தவறு என்றும் அப்போது தான் ஏமாற்றப்பட்டதாகவும் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து ரஜினிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ரஜினி அரசியலுக்கு வருவதை கிண்டலடித்தும் அவரை கன்னடத்துக்காரர் என்றும் விமர்சித்தும் பல்வேறு அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பதிவுகளை போட்டார்கள். ரஜினியின் சந்தர்ப்பவாத பேச்சுகள், எல்லோரையும் அனுசரித்து காரியம் சாதிக்கும் மனநிலை, எல்லோரும் தன்னை நல்லவர் என்று பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவற்றை கிழித்து தோரணம் தொங்கவிட்டார்கள். இதையடுத்து அடுத்த நாட்களில் அவர் அரசியல் பேசவில்லை. இந்நிலையில்தான் கடைசி நாளான இன்று தன்னை கடுமையாக விமர்சித்து பதிவுகள் போட்ட கட்சிகளின் தலைவர்களை பாராட்டி பேசி தனது மார்க்கெட்டிங் வேலையை கச்சிதமாக முடித்து கொண்டார். போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பது போல ஏதோ பொடி வைத்து பேசுவதைப் போல பேசி ரசிகர்களையும் ஊடகங்களையும் ஏமாற்றி அனுப்பியிருக்கிறார். மொத்தத்தில் அவர் அரசியலுக்கு வரப்போவதே இல்லை. அதே சமயம் தனது அடுத்த படத்திற்கு அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில் பேசி சென்றிருக்கிறார். அரசியலுக்கு வந்தால் பல்வேறு கட்சிகளில் உள்ள ரசிகர்களின் வெறுப்புக்கு ஆளாக நேரும் என்பது அவருக்கும் தெரியும். இது கூட தெரியாவிட்டால் அவர் எப்படி ஒரு நல்ல வியாபாரியாக இருக்க முடியும்? மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.